Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிண்டர் செக்மெண்ட் தான். ஸோ இந்த பிரிண்டர் செக்மெண்ட் இது தொடர்ந்து இன்னொரு 10 வீடியோ பிளான்ல இருக்கு அடுத்தடுத்து. என்னென்ன வீடியோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கெனான் பிரிண்டர்ஸ் எப்சான் பிரிண்டர்ஸ்ல எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். இதில் எப்சான் பிரிண்டரில் இமெயில் பிரிண்ட் எப்படி கொடுக்கணும், ஸோ கெனான் பிரிண்டரில் கெனானோட க்ளவுடில் கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே இருந்தாலும் பிரிண்ட் எப்படி கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் பார்க் சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக டெடிகேட்டட் வீடியோவாக அடுத்து ஒரு 10 வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். நீ நெக்ஸ்ட் வீக் அடுத்தது வரும். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்டேங்க் பிரிண்டரில் பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, டியூப்ளெக்ஸ், ஏடிஎஃப் எல்லாமே சேர்த்து ஆல் ஃபீச்சர்ஸ் உள்ள மாதிரி ஒரு இன்டேங்க் பிரிண்டர் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பிராண்ட்ஸ். இன்டேங்கில் வர்றதே 4 பிராண்ட்ஸ் தான். ஒன்று கெனான், எப்சான், ஹெச்பி, பிரதர், மொத்தம் 4 பிராண்ட்ஸ் தான் இன்டேங்க் பிரிண்டர்ஸ் வருது. ஸோ இந்த 4 பிராண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் மாடல்னு சொல்ல போனீங்கன்னா இன்டேங்கில் என்ட்ரி லெவலில் கெனானில் G7070, எப்சானில் L6490, ஹெச்பியில் 790, பிரதரில் 820DW. ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்த புது மாடல்ஸ் எதுக்குமே பிரதருக்கு வீடியோஸ் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனல்ஸில் வீடியோஸில் ஒரு ப்ராடக்ட்டை பயங்கரமாக நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவாக எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லாததுனால, ப்ரைஸிங்கு கூடன்றதுனால அதை நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதரில் T220, 420 2 மாடல் இருக்குது. ஸோ இந்த 220யும் 420யும் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடையாது, டிஸ்பிளே கூட கிடையாது. ஸோ நம்ம எப்சானு கெனானோட எதோட கம்பேர் பண்ணாலும் ப்ரைஸிங் வைஸாகவும் கம்மி இல்லை. ஸோ அதனால் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரெண்டாவது 520Wன்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த 520Wயோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்சான் 3250, கெனானில் G3020. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தா இந்த செக்மெண்ட் ஈக்குவலான ப்ரைஸில் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ 520க்கு அவ்வளோ ப்ரைஸிங்கிறது ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதையும் சேனலில் வீடியோஸில் கொண்டுறல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 820. ஸோ 820DW அப்படின்றது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸிங் 21,000 ரூபாய். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான மாடல்னு சொல்லி 70, 6490 அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. 820க்கு ஈக்குவலான மாடல் அப்படின்னா உங்களுக்கு எப்சானில் L6270 மட்டும்தான். ஸோ இந்த எப்சான் L6270 24,000 ரூபாய், பிரதர் 820 21,000 ரூபாய். ஸோ இந்த 3,000 ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டுக்கு நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்சானை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட்டு வித் ஃபியூச்சர்ஸோட தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டையே நம்ம கால்குலேஷன் பண்ணுறது. என்ன கான்செப்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரதர் T20 ஃபோட்டோ குவாலிட்டி பெரிய ரிசல்ட் இருக்காது, 6270லையுமே ஃபோட்டோ குவாலிட்டி ரிசல்ட் இருக்காது, ரைட், ஓகே. 820 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் பழைய இங்கு தான். ஸோ இங்கை நம்ம மாற்றி ஊற்றுமோன்ற பயமும் இருக்கும். ஆனால் 6270 பார்த்தீங்க அப்படின்னா ஹசில் ஃப்ரீ இங்கு. ஸோ நம்ம எந்தெந்த இங்கு கரெக்டாக அதில் ஊற்றுறோமோ அது அந்த மாதிரி இறங்கும். ஸோ 820 பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது கிடையாது, இங்க் பேட் தான். ஃபியூச்சரில் போச்சு அப்படின்னா சர்வீஸ் சென்டர் வந்து மாற்றணும். ஆனால் 6270 பேக்கில் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது ப்ரைஸிங்கு 700 ரூபாய் தான், கஸ்டமரே கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நாங்கள் வீடியோவில் கொண்டு வந்து கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரைஸிங் வைஸாகவும் பெட்டராக இருக்கணும், சர்வீஸ் வைஸாகவும் பெட்டராக இருக்கணும், குவாலிட்டி வைஸாகவும் பெட்டராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் கொண்டு வருவோம். ஸோ அதனால தான் நம்ம 820 இன்னும் கொண்டு வரல. ஏன்னா 820 நீங்கள் பட்ஜெட் ப்ரைஸிங்க்கு நீங்கள் 21,000 பட்ஜெட்டுக்கு 820 நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு எப்சானில் L6270 வாங்கிட்டு போயிடும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா எப்சான் அப்படின்றது உங்களுக்கு சர்வீஸ் வைஸாக கொஞ்சம் பெட்டராக கிடச்சிரும். நம்பர் 1. நம்பர் 2, இங்கே மாற்றி ஊற்றிடுமோன்ற பயம் தேவையில்லை. ஏன் கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்தந்த பாட்டில் அதில் மட்டும் தான் இறங்கும். நம்பர் 3, மெயின்டெனன்ஸ் பாக்ஸு 820 போச்சு அப்படின்னா கஸ்டமர் கழட்டி மாட்டவும் முடியாது. ஸோ சர்வீஸ்லேருந்து வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஃபியூச்சரில். ஆனால் 6270 மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் பேக் சைடில் இருக்குது, ப்ரைஸிங்கும் வெறும் 700 ரூபாய் தான். முடிய கஸ்டமரே மாட்டிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கு நம்ம ஒரு 3,000 ரூபாய் கூட கொடுத்து அந்த மாடல் போகிறது தப்பு இல்லை அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் 820 வீடியோலையும் கொண்டுறல, நிறைய பேருக்கு ஃபோக்கஸும் பண்ணல. ஸோ ஒரு ப்ராடக்டை கம்பெனியே கொண்டு வந்து வீடியோ போடுன்னு சொன்னால் கூட அதோட ஃபீச்சர்ஸு, டெக்னாலஜி, ப்ரைஸிங்கு, குவாலிட்டி இதெல்லாம் பார்க்காம டக்குன்னு எதாக இருந்தாலும் போட்டு வித்தரணும் அப்படின்னு பிளான் பண்ண மாட்டோம். ஸோ இதான் எங்களோட கான்செப்ட். ஸோ புது மாடல்ஸ் எதுவும் பெரிய ரிசல்ட் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4500 ஜிலாம் பிரதரில் 4500 இன்னைக்கு 54,000 ரூபாய், 55,000 ப்ரைஸிங்க்கு. ஆனால் அந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டுக்கு 15,150 வேறு லெவலில் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை, ஒரு பிராண்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ப்ரைஸிங் காம்ப்ரமைஸில் இருக்கணும், ரெண்டாவது குவாலிட்டி வைஸாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டே நம்ம கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ரைட், ஓகே, இதை இப்போ நம்ம தனியாக ஓரமாக வச்சுருவோம். ஸோ இன்னைக்கு பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஃபோட்டோ பிரிண்டிங், ஏடிஎஃப், டியூப்ளெக்ஸ் இந்த மாதிரி ஆல் இன் ஒன் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டாப் ஃபார்மில் இருக்கக்கூடிய 2 பிரிண்டர்னா கெனான் G7070, எப்சான் L6490. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலண்ட், நீயா நானான்னு போட்டி போகிற அளவுக்கு இருக்கும். ஆனால் 6490
உங்களுக்கு ஃபோட்டோ குவாலிட்டிக்கு பிராண்ட் சைட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எப்சான் ப்ரீமியம் ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. வேறு ஃபோட்டோ பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி குவாலிட்டி வைஸாக உங்களுக்கு அடி வாங்குச்சு அப்படின்னா பிராண்ட் சைடு உங்களுக்கு வாரண்டி கேரண்டிலையும் கவர் ஆகாது. ஆனால் CANON G7070 பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ குவாலிட்டி வேறு லெவலில், ஏன்னா ஸ்டூடியோக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸிங் 6490 28,490 ரூபாய். ஸோ அதுக்குன்னு 6490 பெஸ்ட் மாடல், 7070 பெஸ்ட் மாடல் கிடையாது. 6490 யார் யார் சூஸ் பண்ணணும், 7070 யார் யார் சூஸ் பண்ணணும், இதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CANOனோட G7070 யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு 30,000 ரூபா பட்ஜெட்டுக்கு 29,990 ரூபா, 35,000 ரூபா வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்த ஒரு பிரிண்டர் இன்னைக்கு 29,990 ரூபாய்க்கு ஆஃபரில் ஸ்மாஷ் சேலில் போயிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. நீங்கள் 20,000 பட்ஜெட், 21,000 பட்ஜெட், 22,000 பட்ஜெட்டுக்கு ஒரு பிரிண்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இ-சேவை மையம், ஜெராக்ஸ் ஷாப்பு, ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸ் யூசேஜுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த மாடல் போகலாம். பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட், கலரு, ஏடிஎஃப். ஸோ ஏடிஎஃப்னு வந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், சிங்கிள் செட் தான் ஸ்கேன் ஆகும். டிஏடிஎஃப்னு வந்தால் தான் டியூப்ளெக்ஸாக ஸ்கேன் ஆகும். ஸோ அதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி டியூப்ளெக்ஸ் அப்படின்றது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தோ பிசியில் இருந்தோ கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் மட்டும் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்ளெக்ஸாக வரும். ஸோ ஜெராக்ஸ்ன்றது எப்பயும் போல சிங்கிள் சைடு தான். ஸோ CANON G7070 29,990 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இ-சேவை மையம் அண்ட் ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிரிண்டர். ஹெட்டு போச்சா, ஹெட்டை கஸ்டமரை ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஹெட் ரீட்டைலே அவைலபிள், பிளாக் ஹெட்டு தனியாக இருக்குது, கலர் ஹெட்டு தனியாக இருக்குது. கஸ்டமருக்கு எது தேவையோ நாங்கள் ஒரு பிரிண்டரை விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா ஸ்பேர்ஸுமே எங்கள்கிட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ பிளாக் ஹெட்டு, கலர் ஹெட் எது வேணுமோ நம்ம ஃபியூச்சரில் மாட்டிக்கலாம். 1 year ஆர் 30,000 பேஜஸ் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஸோ அந்த 30,000 பேஜ் தாண்டதுக்கு அப்புறம் தான் ஹெட்டுக்கு வாரண்டின்றதே போகும். ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரிஜினல் நீங்கள் வாங்கி ஊற்றுனீங்கன்னா பிரச்சனைக்கு வேலையே கிடையாது. ஸோ நல்லா ரஃபடி அடிச்சிங்கன்னா மட்டும் தான். ஸோ ஒரு ஹெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 விதமாக போகும். ஸோ நம்பர் 1, குறுகிய காலத்தில் அதிகமான, அதாவது ஒரு ஹெட் வந்து ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 200 பேஜஸ் எடுக்க வேண்டிய இடத்துல 500 பேஜஸ் 600 பேஜஸ் சொல்லி விடாமல் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹெட் ஹீட் ஆகும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. ஸோ நம்பர் 2, அன்சப்போர்ட்டட் மீடியாஸ். ஸோ அன்சப்போர்ட்டட் மீடியாஸ்னா இந்த பிரிண்டருக்கு சப்போர்ட்டே ஆகாத சில பேப்பர்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஹெட்டு போகும். 3வது, இங்கு டூப்ளிகேட் இங்கு வாங்கி ஊற்றுறதுனால ஹெட்டு போகும். ஸோ இந்த 3 விஷயத்தினால மட்டும்தான் பிரிண்டரில் ஹெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர ப்ராப்பராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ பேஜ் இருக்கணும். G7070 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் தாராளமாக ஒரு 300 to 400 பேஜஸ் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ 500 பேஜஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 100, மத்தியானம் ஒரு 100, ஈவினிங் ஒரு 100, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும். கண்டினியூஸாக 500, 600, 1000 அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட் ஹீட் ஆகும். ஸோ இல்லை ஹெட்டு போச்சுனாலும் நான் வாங்கி மாட்டிக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வச்சு அடின்னு அடிக்கலாம். முடிஞ்சோடனே எந்த ஹெட்டு போதோ அந்த ஹெட்டை மட்டும் தனியாக வளட்டி மாட்டிக்கலாம், கஸ்டமரே மாட்டிக்கலாம், யாரையும் தேடன்ற அவசியம் கிடையாது. G7070 ப்ளஸ் பாயிண்ட் 2, டிஃபால்ட்டாகவே 2 ட்ரே வந்துடும். ஸோ கேசட் ட்ரெயின் ஒன்று இருக்கும், பேக் சைடில் உங்களுக்கு ரியர் ட்ரெயின் ஒன்று வரும். ஸோ நார்மலாக ஜெராக்ஸ் கடைக்கு கேசட் ட்ரெயினில் வச்சு நீங்கள் பாட்டு பிரிண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ பேக் சைடில் ரியர் ட்ரெயின்றது ஃபோட்டோ பேப்பர், ஸ்டிக்கர் பேப்பர், மீடியா பேப்பர், ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ தேவைக்கு தான் வைப்பீங்க. அப்பப்போ தேவைக்கு அதில் வச்சு நம்ம கம்ப்யூட்டருக்கு பிரிண்ட் கொடுக்கும்போது அந்த ட்ரேவை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு ட்ரேலையும் பேப்பர் எடுத்துகிட்டு மாற்றி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஜெராக்ஸ் ஷாப்புக்கும் ஸ்டுடியோக்கும் இ-சேவை மையத்துக்கும் ஒரு சூட்டபிள் ஈஸியான செக்மெண்ட். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றி ஊற்றிடுமோன்ற பயமும் கிடையாது. ஏன்னா சியானில் தான் ஊற்ற முடியும், மாற்றி எல்லோவில் ஊற்றினாலும் இறங்காது. ஸோ இங்கோட கெப்பாசிட்டியும் அதிகம். ஒரு இங்க் பாட்டிலோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் மட்டும் 700 ரூபாய் வரும். கண்ணை மூடிட்டு 4000 பேஜஸ் சாலிடாக வரும். ஸோ அதனால் வச்சு ரஃபடி அடிக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் இ-சேவை மையம், ஜெராக்ஸ் ஷாப்பு, ஒரு ஸ்டூடியோ செக்மெண்ட்டுக்கு ஒரு மல்டிபிள் பிரிண்டர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் G7070 போகலாம். ஸோ அப்படியே EPSON 6490 வருவோம். ஸோ G7070க்கும் 6490க்குள்ள ஒரு 3 வித்தியாசம்னு சொல்ல போனால் L6490 டிஃபால்ட்டாக கேசட் ட்ரே மட்டும் தான், மேனுவல் ட்ரேல ஒரே ஒரு பேப்பர் தான் வைக்க முடியும். ஸோ அது ஒரு மைனஸ். 2வது, ஹெட்டை ஈஸியாக கழட்டவோ மாட்டவும் முடியாது. ஸோ 3வது, ஃபோட்டோ குவாலிட்டி பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 6490 யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆஃபீஸ்க்கு ஒரு பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்லி பிளாக் அண்ட் கலர் ஜெராக்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறேன், மற்றபடி எதுவுமே தேவையில்லை, ஃபோட்டோ பிரிண்டிங், ஃபோட்டோ குவாலிட்டி எதுவுமே தேவையில்லை, பிவிசி கார்டெலாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா 6490 போகலாம். ஸோ இது ரெண்டுக்கும் ப்ரைசிங் டிஃபரெண்ட்னு பார்த்தீங்கன்னா 1500 2000 ரூபாய் வரைக்கும் தான். இது 28,500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இது 29,990 ரூபாய். ரெண்டுமே ஸ்டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆர்டரை பேஸ் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் டயத்தை பேஸ் பண்ணாமல் நம்ம சைட்டில் போய் நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லை எனக்கு ஏடிஎஃப் வேண்டாம், A4 வரைக்கும் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரிண்டர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா மந்த்லி கண்ணை மூடிட்டு 50 பிரிண்டருக்கு மேலே செலவுட் ஆகக்கூடிய ஒரே பிரிண்டர் தான்
CANON G6070. ஸோ இதை நாங்கள் யாருக்கு டார்கெட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா G6070 ஃபுல்லாக ப்ரீமியம் கஸ்டமர்ஸ், அதாவது ஐஃபோன் யூசர்ஸு. ஸோ பிரதரில் இன்னொரு உங்களுக்கு மைனஸ் சொல்ல மாட்டேன். பிரதர் 820க்கும் 6270க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6270 MacOS சப்போர்ட் இருக்குது, 820 MacOS சப்போர்ட் கிடையாது. நம்ம அதுக்குன்னு பிரதர் iPrintன்னு சொல்லி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாக பிரிண்ட் கொடுக்க முடியும், டேரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செக்மெண்ட்டுக்கு, ஒரு ஸ்டுடியோ யூசேஜுக்கு, ஒரு ஜெராக்ஸ் ஷாப்புக்குன்னு பிரிண்டர் போகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் யூசேஜ், ஸ்கூலுக்கு அந்த மாதிரினா நீங்கள் 6490 போங்க. ECMIM ஸ்டுடியோ ஜெராக்ஸ் ஷாப் அப்படின்னா G7070 போங்க. நம்மள்ட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுற எல்லா மாடல்ஸ் பிரிண்டர்ஸ்க்குமே உங்களுக்கு டேரெக்டாக பிராண்ட்லேருந்தே வந்து இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. 1 இயர் வரைக்கும் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது. ஒவ்வொரு பிரிண்டருக்கும் அந்த லைஃப்ன்றது மாதிரி வாரண்டிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு பேஜஸ் ஈல்டும் கணக்கில் வரும். ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ எல்லா டீட்டெயில் வேரியண்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கடுத்து நடுவில் இருக்கிற HP நம்ம மறந்துட்டோம். HP பிரிண்டரில் MacOS சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்கலாம், எல்லாமே இருக்குது. PVC கார்டு போட முடியாது. நீங்கள் இன்டேங்க் பிரிண்டர்லேயே CANON G7070 தான் டேரெக்டாக ஈஸியாக PVC கார்டை பிரிண்ட் அடித்து கொடுக்க முடியும். வேறு எந்த பிரிண்டர்லையுமே டேரெக்டாக PVC கார்டை போட முடியாது. நம்ம ஃபோட்டோ பேப்பரோ சிந்தட்டிக் ஷீட்டோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ HP 790 ஒரு சூப்பரான பிரிண்டர் தான். HPயில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாக பிராண்டுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம், இப்போ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சர்வீஸ் அப்படின்றது ஒரு பொருளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வராதுன்னு சொல்லி நம்ம விற்க முடியாது. கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் எந்த பொருளையும் நாங்கள் விற்போம். ஸோ HPயை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்துட்டு போகிறதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா கஸ்டமரே டைரெக்டாக HPயோட டோல் ஃப்ரீ கால் லாக் பண்ணி அவங்க அங்கேருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் பிரிண்டரில் பண்ணணும். இதுதான் HPயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு 90% சூட் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ரெண்டாவது HP பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் செக்மெண்ட்டு, ஹோம் செக்மெண்ட்டு இதான் டார்கெட்டு. ஸோ ஜெராக்ஸ் ஷாப்பில் வச்சு நீங்கள் ஜெராக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு சர்வீஸும் வரப்போ HPலேருந்து வரப்போ இது ஜெராக்ஸ் மிஷினே கிடையாது, இதுக்கு ஜெராக்ஸ் ரெக்கமெண்டேஷனே கிடையாது, உங்களை யார் இந்த பிரிண்ட் இந்த மாதிரி ஜெராக்ஸ் பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி அவங்களே கேள்வி எழுப்புவாங்க. ஏன்னா HPயோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பிரிண்ட், ஸ்கேன் காப்பி, ADF, டியூப்ளெக்ஸு, பிளாக் அண்ட் ஒயிட், கலர் இந்த மாதிரி செக்மெண்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய பிரிண்டர்ஸில் ஒரு சூப்பரான பெஸ்ட் மாடல் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 மாடல் தான். நீங்கள் ஆஃபீஸ் யூசேஜ், ஸ்கூல் யூசேஜுக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு EPSON L6490 போங்க. ஸ்டுடியோ, ECMIM, ஜெராக்ஸ் ஷாப் அப்படின்னா கண்ணை மூடிட்டு G7070 போங்க. இல்லை எனக்கு ADF வேண்டாம், A4 வரைக்கும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபா மிச்சம் பண்ணி 23,000 பட்ஜெட் தான் போயிட்டு இருக்கு 6070. நம்ம சைட்டில் மாதத்துக்கு மினிமம் 50 பிரிண்டருக்கு மேலே செல் அவுட் ஆகக்கூடிய ஒரு மாடல். சேம் 7070 என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். மேலே ADF மட்டும் இருக்காது. ஸோ ADF இருக்கிறதுக்கும் ADF இல்லாததுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ ADF இல்லைன்னா நம்ம கிளாஸில் வச்சு A4 வரைக்கும் ஜெராக்ஸ் எடுக்க முடியும். மேலே ADF இருந்துச்சு அப்படின்னா நம்ம லீகல் பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லீகல் ஜெராக்ஸையும் விடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டு, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க, பிரிண்டரை ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள். அதில் போட்டிருக்கதான் ப்ரைஸிங்கு. நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கக்கூடிய பிரிண்டர் செக்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டேங்க் பிரிண்டர்ஸ் எல்லாத்துக்குமே டேரெக்டாக பிராண்ட்லேருந்தே வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பிரிண்டரை ரிசீவ் பண்ணி முடிச்சா நம்ம ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க. ஸோ இது போக அந்தந்த பிராண்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி 1 இயர் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டியும் உண்டு. ஸோ அதுக்கும் நீங்கள் அங்கேயும் அலையணும் அவசியம் இல்லை, யாரையும் கான்டாக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கும் நம்ம ஆஃபீஸில் அந்தந்த ஒர்க்கிங் ஹவுஸில் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ பிரிண்டருக்கு தேவையான இங்கு, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ், கேட்ரிட்ஜ், ஹெட், A to Z நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அக்சசைஸ் நம்மளே சப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தேவையான பயமும் இல்லை. நம்ம வெப்சைட்டில் போய் பிரிண்டர் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறப்ப என்ன ஒரு டவுட் இருந்தாலும் சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ப்ரௌசிங்காக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, பக்கத்துலேயே வாட்ஸ்அப்பில் ஒரு பட்டன் கொடுத்துருப்போம். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்டை போடுங்க. எல்லாத்துக்கும் ஸ்பீடாக ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஏன்னா அடுத்தடுத்து பிரிண்டர் செக்மெண்ட்டுக்குன்னே ஒரு 10 வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. 10மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ. தேங்க்யூ.